ராகவ் வந்து அபி கிட்ட போயிட்டு, "அபி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். நீ என்ன பொட்டிக் வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அபி இருந்துகிட்டு, "ஆமா ராகவ் நானும் தான் வருவேன். நான் இங்கேருந்து என்ன பண்ண போறேன்? சரி வா அபி சாப்பிட்டுட்டு கிளம்பலாம்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மனோகர் இருந்துகிட்டு, "அம்மா நான் வந்து அஞ்சலிக்கு வளைகாப்புக்கு தேதியெல்லாம் குறிச்சு வச்சிருக்கேன். நல்ல நாள்லாம் பார்த்து வச்சிருக்கேன். அந்த நாளிலே பண்ணிடலாமா?" பாட்டி இருந்துகிட்டு, "அதனால என்ன மனோகர்? அந்த நாள் நல்ல நாளா இருந்தா போதும். நம்ம எல்லாம் பண்ணிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அபி இருந்துகிட்டு, "இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் தான் எல்லாத்துக்குமே ட்ரெஸ் வந்து டிசைன் பண்ணுவேன்." முரளி வந்து மனசுக்குள்ளேயே, இவ வேற என்ன இப்படி சொல்றா? எதுக்காக இவ வந்து டிசைன் பண்ணணும்? எதுக்கு தேவையில்லாம அபி வந்து கஷ்டப்படுத்தணும்? நம்ம வந்து சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு, "அபி எதுக்காகங்க நீங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க? அதுதான் ராகவ் இருக்காங்கல்ல, ராகவோட ஆபீஸ்லயே எல்லாத்துக்கும் ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டா போச்சு. அதை விட்டுட்டு தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க." அப்படின்னு சொல்லும் போது ராகவுக்கு இதை கேட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, "அபி நீயே எல்லாத்துக்குமே வந்து ட்ரெஸ் எல்லாம் டிசைன் பண்ணு." அப்படின்னு சொன்னதும் அபிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இதை கேட்ட முரளி வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, ச்சே இந்த ராகவ் இருக்கிற வரைக்கும் இந்த அபி கிட்ட ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது. இவளை எப்படியாவது அவங்க அம்மா வீட்டுக்கே அனுப்பி வைக்கணுமே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது சுந்தரி வந்து கிருஷ்ணா கிட்ட போயிட்டு, "என்ன கிருஷ்ணா இந்த வளைகாப்பு வந்து நடந்துரும் போலையாட்டு இருக்கு." அப்படின்னு சொன்ன உடனே முரளி இருந்துகிட்டு, "அத்தை நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை. நான் இருக்கிற வரைக்கும் இந்த வளைகாப்பு நடக்கவே நடக்காது. அது நான் பாத்துக்கிறேன்." அப்படின்றாங்க. அபியோட சப்போர்ட்னால இந்த வளைகாப்பு கண்டிப்பா நடந்து முடிஞ்சிரும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.